Hello friends, welcome to Tbsp cooking. இன்னைக்கு நாம சுவையான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாணல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தனியா, இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது ஆறுனதும் நம்ம அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது 2 லைட்டாக பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வர வரைக்கும். இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டனை ஃபஸ்ட்டே விசில் விட்டு வச்சுக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டன்லாம் சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்சு தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இன்றைக்கி நான் 1/2 kg மட்டன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. 1/2 kg மட்டனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக சுண்டிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் மட்டன் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ மனுக்கும் மட்டன் சுக்கா ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Tbsp குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.